மை டியர் கௌதம் ஸ்டுடியோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். நாளைக்கு மே 8 நாளைக்கு ரிசல்ட் வெளியாகுமா ஆகாதா ப்ரோ, எந்த ஒரு அஃபீஷியல் நியூஸே வரலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி அப்படி தான் சொல்ல வந்திருக்கேன்ப்பா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், ஒரே ஒரு சப்ஸ்கிரைபு லைக்கை பண்ணிட்டு பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியாகுமா ஆகாதா 10th 12th, ஓகேங்களா? இப்போ நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல்படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பண்ணால் வெளியாகிறதுல தாமதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேட் பார்த்தீங்கன்னா வெளியீடு இன்றி டேட் பண்ணால் தள்ளி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நியூஸே வந்துருச்சு. ஓகேவா, ஆல்மோஸ்ட் வந்துருச்சு, 90% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 10th 12th நாளைக்கு ரிசல்ட் டேட் கிடையாது, ஓகேங்களா? கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வருத்தம் இருக்க தான் செய்யணும் நினைக்கிறேன். ஏன்னா கடுப்பாக இருக்கும் நிறைய பேத்துக்கு. ஏன்னா என்ன ப்ரோ அப்படி மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் எப்போ அடுத்தடுத்த இது கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறது, மார்க் வந்தால் தான் அடுத்தது காலேஜ் சேர முடியும், எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறதே சொல்லலாம் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இப்படி பண்ணுறாங்களே என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வேறு வழியே கிடையாது. இப்போ நான் ஆட்சி மாற்றம் இன்னும் யாருமே சிஎம் ஆகலை. ஸோ விஜய் தளபதி விஜய் அவர்களுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை எதுவும் இல்லை. வெறும் 113 தொகுதி தான் இருக்குது. இன்னும் 6 தொகுதி நிரூபித்தா தான் அவரால் சிஎம் ஆக முடியும். சிஎம் ஆனால் தான் அவரால் ரிசல்ட்டை வெளியிட முடியும். அந்த புதிய அரசு தான் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா வெளியிடணுமாமா, அதுதான் ரூல்ஸ் ஆமா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லாதனால விஜய் அவர்களால் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களால் சிஎம் ஆக முடியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாணவர்கள் நாம் தான் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறோம். இதுக்கு தான் சொன்னேன், நான் அப்பயே 10 நாள் சொல்லிட்டு இருக்கேன். ரிசல்ட் டேட்டுக்கு முன்பாக ரிசல்ட் வெளியிட்டால் பரவாயில்ல, சப்போஸ் ஆட்சிலாம் மாறினா கண்டிப்பாக ரிசல்ட் டேட் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் பார்த்தீங்களா நடந்துருச்சு, நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில இதுக்கப்புறம். ஸோ பொறுத்து தான் பார்க்கணும். நாளைக்கு சப்போஸ் அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இன்றைக்கி மேலே இது வரைக்கும் ஆட்சி அமைக்கல. நாளைக்கு சப்போஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நாளைக்கு தான் தெரிய வரும். மே 8 நாளைக்கு முக்கியமான நாள். ஸோ பதவி நாளைக்கு ஏற்றாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாளானைக்கு கூட ரிசல்ட் வெளியிட வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து இருந்தால் பார்க்கணும். வேறு வழியே கிடையாது. வெயிட் பண்ண தவிர நமக்கு இப்போதைக்கு நமக்கு ஆப்ஷன்ஸ் வேறு எதுவுமே கிடையாது, ஓகேங்களா? இப்படி மாற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க, வேறு வழியே கிடையாது நமக்கும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்டேட்ஸ் வந்தால் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற விதமாக ஒரு ப்ளூ கலர் ஹார்ட்டு கௌதம்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விட்ருங்க கீழே கமெண்ட் பாக்ஸில், ஓகேங்களா? அதே மாதிரி பேர் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு, நீட் எக்ஸாமுக்கு, இந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸாம்ஸாக படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ படிக்கிறவங்க இருந்தால் 5th 6th போகிறவங்க, இந்த எப்படி சொல்கிறது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் புக்ஸ் பண்ண உங்களுக்கு அவைலபிளாக இருக்குப்பா. எக்ஸாம் காட்டுறேன், அகர்வால் எக்ஸாம் கார்டு, ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லேயும் உங்களுக்கு புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே உங்களுக்கு பெய்டு மாதிரி தான் வரும் உங்களுக்கு, ஓகேங்களா? காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஒரு 100ல் ஒரு 10 பேர் அந்த மாதிரி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த புக்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஓகேங்களா? அகர்வால் எக்ஸாம் கார்டு. ஸோ இது உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் சொல்லி எல்லா எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன புக் வேணுமோ அங்கேயே நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இங்கே பாருங்கள், எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது. ஆல் எக்ஸாம்ஸு, சென்ட்ரல் எக்ஸாம்ஸு, அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எல்லா புக்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த லிங்க்கில் போய் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான புக்கை பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தேவையான மட்டும் போய் பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? ஸோ லிங்க் மேலே கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அவைலபிளாக கொடுக்குறேன், ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இதை பற்றி இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை தட்டி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் இதை பற்றி உங்களுக்கு தெரியும்னா நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு, ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், தச்சிட்டு நினைக்கிறேன்ப்பா. வீடியோ வெயிட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ வரும், ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.